இப்போ அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஹுதைபியா ஒப்பந்தங்கள் போட்டாங்க இல்லையா. இப்போ இந்த மக்கா வெற்றிக்கான முதல்ல ஒரு சூழ்நிலை வந்து பார்ப்போம். ஹுதைபியாவில் வந்து என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, மக்காவுடைய நட்பு குலத்தினர் இருப்பாங்க, அதாவது மக்கா ப்ளஸ் மதீனா, இவங்க 2 பேருக்கு உண்டான ஒரு ஒப்பந்தம் தான் ஹுதைபியா ஒப்பந்தம். இப்போ இந்த ஒப்பந்தத்துடைய ஷரத்துகள் என்னென்ன ஷரத்துன்னா, இவங்களுடைய நட்பு ஊர்கள் இருக்குல்ல, அதாவது மதீனாவாசிகளுடைய நட்பு குலத்தார் ஒரு 15 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி மக்காவாசிகளுடைய நட்பு குலத்தார் ஒரு சில கூட்டத்தினர் இருப்பாங்க, சின்ன சின்ன கிராமப்புற அரபிகள். இப்போ இவங்களும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்கூடாது. இதில் வந்து யாராவது யார் மேலேயாவது கை வச்சாங்க அப்படின்னா மொத்தம் அந்த ஒப்பந்தமும் என்ன ஆயிரும், முறிஞ்சிரும். இது வந்து ஒரு ஷர்த்து, ஹுதைபியா ஒப்பந்தத்தில் இது ஒரு ஷர்த்து. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, குஜா குளம் அப்படிங்கிற ஒரு குளமும் பக்ரு அப்படிங்கிற ஒரு குளமும் 2 குளமும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பகைமை கொண்ட குளம். அதாவது ஹவுஸ் கஜரஜ் எப்படி தங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்களோ அது மாதிரி குஜா குளமும் பக்ருங்கிற அந்த குளமும் வந்து பகைமை கொண்ட குளம். குஜா குளம் வந்து ரசூலா கூட சேர்ந்து அவங்களுடைய நட்பு குளம். அது பக்ரு குளம் வந்து குறைஷிகளோடு சேர்ந்த ஒரு நட்பு குளம். இவங்க என்ன பண்ணுறாங்க, குஜா குலத்தினர் வந்து ஒரு கிணத்துல போய் தண்ணி பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல நௌஃபல் இப்னு முஆவியா அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறான், சிலரை கூட்டிகிட்டு போய் தாக்கிடுறான். அதாவது பக்ரு குலத்தார் என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்பு குலத்தார் மேலே தாக்குதல் படுத்தி, அதாவது பழைய ஒரு பகையை வந்து பழி தீர்த்துக்கிறாங்க. சரி சண்டை நிறுத்தியிருக்கு, இந்த நேரத்தில் அடித்தா, அதாவது வசமாக மாட்டிக்கிறானுங்க, ஏன்னா ஒரு அலர்ட் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ தண்ணி பிடிக்கிற சாதாரணமாக போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, கை வச்சிடுறாங்க. கை வச்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குலத்தினர் அப்படியே அங்கேருந்து ஓடி 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 கடைசியாக ஹரம் எல்லை வரைக்கும் வந்து பாதுகாப்பு தேடுறாங்க. அதாவது காபத்துல்லாவுடைய அந்த எல்லை வரைக்கும் வந்து பாதுகாப்பு தேடி அபயம் போடுறாங்க. அப்போவும் வந்து என்ன பண்ணுறாங்க, விடமாட்டேங்கிறாங்க. யார், இந்த பக்ரு குலத்தார் வந்து விடமாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல என்னங்கிறாங்க, இன்று இது வந்து அபயம் பெற்ற பூமி கிடையாது. அந்த இடத்துல வந்து அவங்க சொல்கிறாங்க, குஜா குலத்தினாரே இது வந்து அபயம் பெற்ற பூமி, இந்த இடத்துல கை வைக்காதீங்க, இது அல்லாவால் பாதுகாக்கப்பட்ட பூமின்னு ஒன்று அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு அல்லாவும் கிடையாது, இன்றைக்கி அல்லாலாம் கிடையாது, இது அபயம் பெற்ற பூமியெல்லாம் இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் எங்கள் பகுதியில் நீங்கள் முதல்ல பண்ணதெல்லாம் நினச்சி பாருங்கள், நாங்கள் உங்களை விட்டுருவது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொன்ற உடனே அந்த இடத்துல இருந்து ஒரு சஹாபி அம்ரு இப்னு சாலிம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆள், அவர் என்ன பண்ணுறாரு, நேராக மக்காவுக்கு போகிறார், மதீனாவுக்கு போகிறார். அதாவது அந்த தப்பிச்சு ஒரு ஆள் வந்து மதீனாவுக்கு ஓடுறார். நேராக ஓடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு போயிட்டு அங்கே போய் கவிதை பாடுறார். இறைவா, நான் முஹம்மதிடம் ஒப்பந்தத்தையும் அவர் தந்தையின் ஒப்பந்தத்தையும் கேட்டு வந்திருக்கிறேன். நான் வந்து ரசூல்லாட்ட செஞ்ச ஒப்பந்தத்துடைய ஷர்த்துப்படி நான் வந்திருக்கேன். குறைஷிகள் உனக்கு வாக்கு மீறி விட்டனர், உன் வலுவான ஒப்பந்தத்தை முறித்தனர், எனக்கு ஒருவரும் இல்லை என்று நினைத்தனர் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையாக பெருசாக பாடுறார். இந்த கவிதைகளை கேட்டோன்னே ரசூல்லாவுக்கு பயங்கர கோவம். கேட்டுட்டு சொல்கிறாங்க, உனக்கு உதவி செய்யப்படும், வந்து ஹெல்ப் கேட்டு இல்லை, இதுக்கு வந்து பழி வாங்கப்படும், அதாவது உன் மேலே கை வச்சிருக்கிறாங்க, பழி வாங்கப்படும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா வெளியே வர்றாங்க. அப்போ வானத்தில் ஒரு மேகம் வந்தவொடனே ரசூல்லா சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய உதவி வந்துருச்சு, பக்ரு அதாவது குஜா குணத்தினருக்கு இந்த உதவி வந்துருச்சு, அதுக்கு உண்டான அறிகுறி தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தபரானியில் ஒரு செய்தி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே முறியும்னு தெரியும். 3 நாளைக்கு முன்னாடியே அல்லாஹ் வந்து இவங்களுக்கு வந்து அறிவிச்சு கொடுத்துட்றான். எப்படி அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு நாளைக்கு போகிறாங்க. போயிட்டு என் மருமை மகளை இது என்ன போய் பார்க்குறாங்க, வீட்டில் ஒரே பேக்கிங்காக கிடக்கு, அதாவது ஒரே தயாரிப்பாக இருக்குது, எங்கேயோ வெளியூர் கிளம்பி போகிற அந்த தயாரிப்போடு இருக்குது. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, என்ன இது ஒரே தயாரிப்பாலாம் இருக்குது, என்ன சமாச்சாரம், எங்கே போகிறாங்க ரசூல்லா, இது பார்த்தா போருக்கு போகிற மாதிரி தெரியுது, ஆனால் குறைஷிகளோட ஒப்பந்தம் இல்லை இருக்குது, வேறு எங்கேயாவது ரசூல்லா தாக்குதல் தொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, தெரியல, என்ன எதுன்னு தெரியல, நான் இவர் ரசூல்லா எடுத்து வைக்க சொன்னாங்க, நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் 3 நாள் கழித்து தான் இவர் வர்றாரு. யார், அந்த அம்ரு இப்னு சாலிம்ங்கிற இவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி கேட்குறாங்க. அப்போ வந்து இது வந்து முடிஞ்சிருது. இப்போ